அருமையான நண்பர்களே, இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற அந்த நினைவிடமானது டிசி விட்னி, அதாவது தாமஸ் சார்லஸ் விட்னி அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இவர்கள் இங்கிலாந்து தேசத்தில் 1886ஆம் ஆண்டு பிறந்தவர்கள். தனது 27வது வயதில் மிகவும் அருமையாக இறைப்பணி செய்வதற்காக நமது தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு என்ற இடத்தில் மருத்துவ பணி செய்திருக்கிறார்கள் 1913ஆம் ஆண்டு. இப்படி அவர்கள் இறைப்பணியும் மருத்துவ பணியும் செய்யும் பொழுது 1914ஆம் ஆண்டு ரீஸ் என்ற ஒரு டாக்டர், மிஷினரி டாக்டர் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆலன் விட்னி என்று அவர்கள் பெயர் சூட்டினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டம் பகுதியில் ஊழியம் செய்வதற்காக இவர்களை இறைப்பணி செய்வதற்காக இடப்பணிமாற்றம் செய்தார்கள். அவங்க பணிமாற்றம் செய்யும் பொழுது இந்த பகுதியில் இவர்கள் அதிகமாக ஊழியம் செய்திருக்கிறார்கள் இந்த டிசி விட்னி அவர்கள். இந்த ரீஸ் அம்மையார், அதாவது நாசரேத் லூக்கா ஹாஸ்பிட்டலில் அவங்களும் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருவரும் இணைந்தே மருத்துவ பணியும் இறைப்பணியும் அருமையாக செய்து கொண்டு இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் இவர்கள் அதிகமாக ஊழியம் செய்தார்கள். தூத்துக்குடி பகுதியிலும் நாசரேத் பகுதியிலும் அருமையாக ஊழியம் செய்து வந்தார்கள். இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் மாற மாற இவர்கள் அதிகமாக ஊழியம் செய்தார்கள். இந்த டிசி விட்னி அவர்கள் 1952ஆம் ஆண்டு மிகவும் பலவீனம் அடைந்தார்கள். ஆகையினால் இவர்கள் அந்த காலகட்டத்தில் இந்த நாசரேத் பகுதியில் இருக்கும் பொழுதே இந்த டிசி விட்னி அவர்கள் 1952ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள். உடனே இந்த ரீஸ் அம்மையாரும் தனது மகன் ஆலன் விட்னியை மறுபடியும் கூட்டிக் கொண்டு இங்கிலாந்து தேசத்திற்கு சென்று விட்டார்கள். இப்படி இவங்களுடைய கால சூழ்நிலைகள் மாறி அவர்களை இறைப்பணி நிறைவடைந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த டிசி விட்னி அவர்களுடைய உடலை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு சொந்தமான நாசரேத் சிஎஸ்ஐ கல்லறை தோட்டத்தில் அவருடைய உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த டிசி விட்னி அவர்களுடைய மருத்துவ பணியானது இன்றும் இந்த நாசரேத் பகுதியில் இருக்கின்ற லூக்கா மருத்துவமனையில் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம், தென்னிந்திய திருச்சபையானது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். மிஷினரிகள் விட்டு சென்ற அநேக காரியங்களை தொடர்ந்து கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட அநேக மக்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் பொதுவான வாழ்க்கையிலும் இறைப்பணியிலும் கல்வி பணியிலும் மருத்துவ பணியிலும் வளர்ந்து ஏறுவதற்காக அநேக காரியங்களை திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. அருமையான நண்பர்களே, நாமும் நமக்கு கிடைத்த தாளந்துகளை முறையாக பயன்படுத்துகிறோமா? ஐயா டிசி விட்னி அவர்கள் கிடைத்த இறைப்பணியை மிகவும் திறமையாக செய்தார்கள். அம்மா ரீஸ் அவர்கள் தனக்கு கொடுத்த மருத்துவ பணியை, அந்த தாளந்தை இந்த பகுதியில் உபயோகம் செய்தார்கள். அருமையான நண்பர்களே, நாமும் உயிரோடு இருக்கும் வரை கிறிஸ்துவுக்காக ஏதாவது ஒன்றை செய்வோம். நன்றி. காட் பிளஸ் யூ.